ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கோபிநாத் டிஎஸ்ஏ. என்னடா எங்கேருந்து வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி பார்த்தீங்களா சைட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கருமந்துறையில் இருக்கேன். நிறைய பேர் கருமந்துறை போயிருக்க மாட்டீங்க. நானும் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏழைகளின் ஊட்டி நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அதை விட ஒரு சின்ன ஊட்டி இங்கே இருக்குது. இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை சூழலோடு மக்கள் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கிராமங்கள் இங்கே இருக்குங்களாம். இன்றைக்கி தான் தெரியும். சரி, வந்தோமே அப்படியே உங்களையெல்லாம் மீட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமேன்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார். என்னோடய உயிர் தோழன். அந்த உயிர் தோழன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க வந்துட்டு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு நான் போயிட்டு சொல்லு மச்சான் அப்படின்னு கூப்பிட்டேன். வா மச்சான் நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லைடா வா டீ ஷாப் போகலாம், டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டீ ஷாப் போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஷேர் பண்ணுறாரு என்கிட்ட. மச்சான் இந்த மாதிரி நான் வண்டி எடுத்திருக்கேன், புதுசாக கார் எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி லோன் போட்டு தான் எடுத்தேன் அப்படின்னாரு. சரி அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா, நல்ல விஷயம் தானே, சரி அப்படின்னு நான் சந்தோஷத்தான் பட்டேன். ஆனால் அவருக்கு என்ன ஆசைன்னா, நம்ம அவர் கார் எடுத்திருக்கிறத பார்க்கணுன்னு நினச்சி அந்த கார்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அதுவும் நானே லோன் பண்ணுறவன் தான். நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்கிட்டயே வந்து நான் வந்து இந்த மாதிரி கார் எடுத்திருக்கேன், அது லோன் போட்டு தான் எடுத்திருக்கேன், 4-5 பேங்க்கில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோலாவில் வந்து லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு நான் வந்து சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா இவனுக்குலாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த விஷயம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களோட குரூயலான மைண்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்மளை சுற்றி இந்த மாதிரி நிறையா வந்து ரொம்ப சிவியரான எப்படி சொல்கிறது, கிரியேச்சர்ஸ், பயங்கர மோசமான கிரியேச்சர்ஸ் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அவங்க எப்படின்னு வைங்களேன், நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க ரசிச்சிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ கீழே ஒருத்தன் சாக கிடக்கிறான், அந்த சாக கிடக்கிறவனை பார்த்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் அவன் துடிச்சு சாகிறத கண்ணில் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிறவிகளும், சரிங்களா? அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க. அவர் நினச்சிருந்தா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் நல்லா வந்துடுவோம்ல. அவன் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம டெவலப் ஆக போகிறோம், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்துலேயும் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, சரிங்களா? நண்பன்ற போர்வையில், கொலீகுன்ற போர்வையில், சரிங்களா, சொந்தக்காரன்ற போர்வையில் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், அவங்க நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, அதனால் நமக்கு வந்து நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளார வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு கேரக்டர் உள்ளார ஒழிஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி கேரக்டர் எப்போ தெரியும்னா, நமக்குன்னு ஏதோ ஒரு கஷ்டம், நமக்குன்னு ஏதோ ஒரு ஹெல்ப்புன்னு நம்ம போய் நிற்கும் போது அந்த நேரத்தில் நம்ம பார்த்து கரெக்டாக காலை வாரி விடுவாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இல்லைடா எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைன்ற மாதிரி நம்மளை காலை வாரி விட்டுருவாங்க. இந்த ஃப்ரெண்டை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரெண்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் முதல்ல போயிட்டு நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு நான் வந்து ஐடியா சொல்லும் போது இந்த ஃப்ரெண்டு தான் என்கிட்ட வந்து சரிடா ஆஃபீஸ் போடலாம், நீ நானும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எனக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆஃபீஸ் வைக்கிற ஐடியா கொடுத்ததே இந்த ஃப்ரெண்டு தான். எனக்கே இனிஷியலாக வந்து எந்த ஒரு ஆஃபீஸோ இல்லை ஆஃபீஸ் செட்டப் போட்டு பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா புதுசாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரோம், ஒரு ரெண்ட்டு கொடுக்கணும், ஒரு அட்வான்ஸ் பே பண்ணணும், என்கிட்ட கையில் எந்த அமௌண்ட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் வந்து சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வந்துட்டு அந்த வார்த்தை அதோடு நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை 1 மாதம். நான் போய் பிஸ்னஸ் ஐடியா சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் 1 மாதம் எனக்கு கூப்பிடவே இல்லை. அந்த மீன் டைமில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் வீட்டில் இருந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது, ஃபீல்டு ஒர்க் போகிறது, ஒவ்வொரு பேங்க்லேயும் போய் கோட் எடுக்கிறது, இப்படி என்னோடய ஒர்க்கு நான் வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒர்க்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவர் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நானும் ஒருத்தன் ஆளே இல்லைடா உன் வாழ்க்கையிலன்ற மாதிரி, ஃபோனும் இல்லை, எந்த கான்டாக்டும் இல்லை. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 1.5 மாதம் கழித்து வந்து என்னை வந்து பார்த்தாரு. அதுவும் என் வீட்லேயே வந்து பார்த்தாரு. வந்து பார்த்துட்டு எதுவும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பற்றி எதுவும் பேசவே இல்லை. அப்புறம் கடைசியாக பேசிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது, என்ன மச்சான் ஏதாவது ஃபைல் ஏதாவது வந்துச்சா, ஏதாவது ஃபைல் எடுத்தியா அப்படின்ற மாதிரி. எப்படி இருக்குன்னா, ரோட்டில் போய் ஏதோ பிச்சை எடுத்து வந்தியா, உனக்கு இன்றைக்கி ஏதாவது போட்டாங்களா, சாப்பாடு கிடச்சிச்சா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்,
அதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை அது. சரிங்களா? அன்றைக்கி நான் ஹேர்ட் ஆனது எந்த அளவுக்கு ஹேர்ட் ஆனன்றது வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹேர்ட் ஆனேன் அன்றைக்கி. இருந்தாலும் நான் எதுவும் காமிச்சிக்கல. ஏன்னா இது நம்மளோட கேரக்டர், நம்மளோட குணம். அது அவங்களோட குணம். பாம்போட குணம் கொத்துறது. சரிங்களா? அது கொத்த தான் செய்யும். முத்தம் கொடுக்க நம்ம நினச்சிக்கூடாது. நம்ம கடந்து போயிடணும் அதெல்லாம். சரிங்களா? அதே ஃப்ரெண்டு தான் இப்போ 2 வருஷம் கழித்து இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 டேஸ் பேக்கு என்னை பார்க்க வர்றாரு. இந்த 2 வருஷமாக நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. அவர் வரவும் இல்லை, நானும் கூப்பிடல. இப்படியாப்பட்ட ஃப்ரெண்டை போய் யாரும் கூப்பிடுவா? இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கும் வரல, நான் கூப்பிட்டேன் வரல. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்ட்டு அந்த காரை காட்டுறாரு. நானே லோன் பண்ணுறேன், என்கிட்ட சொல்லியிருந்தா நானே லோன் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு போயிட்டு இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து அதை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து பாருடா நான் லோன் போட்டு தான் கார் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு லோன் பண்ணுற டிஎஸ்ஏக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்களை நம்ம என்ன ஒரு கேரக்டரில் நம்ம வைக்கிறது, என்னன்னு இவங்களை நம்ம சொல்கிறது? அது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ரொம்ப அன்றைக்கி டிஸ்டர்ப் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா இது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறோம். அப்போ இவங்க தேடி தேடி நம்மக்கிட்ட தேடி வந்து நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று நம்மளை வந்து ஒரு எமோஷனலாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து பாதிக்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்களேன்ற ஒரு மனசு கஷ்டம். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃப்ரெண்டுன்ற அந்த வார்த்தையில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இனிமீனா ஒரு செகண்டில் போடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போக முடியும். இருந்தாலும் பழகப்பட்ட அந்த பழக்க தோசை இருக்கு இல்லையா, அந்த ஒரு தோசத்துக்காக வந்து சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அவன்கிட்ட போய் நீ ஏன்டா இப்படி பண்ண, ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் எதுவுமே கேட்கல. அவன் நினச்சிருந்தா ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் ஒரு டிஎஸ்ஏ வந்து சம்பாதிக்கிறத நான் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்க முடியும். அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா. எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவனுக்கு வந்து சேலத்தில் இருக்க மிகப்பெரிய விஐபி கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அவன் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து மேனேஜர், சேலத்தில் ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் மேனேஜரு. அதாவது பார்த்திங்கன்னா அவன்கிட்ட விஐபி கான்டாக்ட்ஸ் மோர் தென் ஒரு 100-200 கான்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வளர்ந்துருவோமே, நல்லா வந்துடுவோமே. டாடா படத்தில் சொல்கிற மாதிரி உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களை விட நல்லா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவனுக்கு தெரியும். நான் வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்தேன்னா எவ்வளோ வந்து வாழ்க்கையில் டெவலப் ஆகுன்றது அவனுக்கு தெரியும், உணர்றான். அவன் உணர்ந்ததுனால தானே நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி, அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறது விருப்பம் இல்லை. இதில் என்ன விஷயம்னா, என் சொந்த அத்தை பையன், சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அப்படி இருக்கிறவங்களே நமக்கு இப்படி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணி ஒருத்தவங்க வந்து தப்பான ஒரு இமேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. சரிங்களா? யாரை பற்றி நம்ம தப்பாக பேசி நமக்கு என்ன வரப்போகுது? இந்த மாதிரி சில பேர் உங்கள் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர்கிட்ட இருந்து நீங்கள் உங்களையே காப்பாற்றிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? நான் அவனை வந்து 25 வருஷம் 30 வருஷமாக நம்ம ஃப்ரெண்டு, நமக்கு எப்பயுமே நல்லதான் நினைப்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோடு தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்க மனசுக்குள்ளார நம்மளை பற்றி ஒரு போட்டி, பொறாமை, ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி ஒரு குணம் இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி தெரியும் போது அட்லீஸ்ட் நம்ம அவங்கள விட்டு நம்ம நவுந்து நம்ம வந்துட்டாலுமே இன்னொரு சைடு இந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்ககிட்டருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? என்றைக்குமே நம்ம தான் நமக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம சுற்றி இருக்கவங்கெல்லாம். அதனால் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம ஒர்க்கை பார்ப்போம். சரிங்களா? யார் கான்டாக்ட்ஸ் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, ஆண்டவனோட கான்டாக்டே நமக்கு இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒரு கான்டாக்ட் வேணும்? சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது போர் அடிச்சுருந்தால் மன்னிச்சிடுங்க, சாரி. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். கருமந்துறையில் வந்து நல்லா இருக்குது, வெதர் நல்லா இருக்குது, லொக்கேஷன்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. சரி, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். வந்தோமா, கேஸை பார்த்தோமா, போனோமான ஒரு இடத்துல வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எப்படி? அதான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உங்கள்கிட்டலாம் அப்படி ஏதாவது ஷேர் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த மனசுக்கு ஏதாவது ஒரு பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சிருந்தேன். இறக்கி வைக்காமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோன்னு வைங்களேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஓவராக அதே திங்க் பண்ணிவிட்டு மனுஷன் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால் அப்பப்போ எங்கெங்கேயாச்சும் போகிறோன்னா அப்பப்போ மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடணும். இது என்னோடய பாலிசி. முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, உங்களை எல்லோரையும் வந்து சேலத்தில் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.